தற்போது ஒரு அண்மை செய்தி. நீட் தேர்வு ஆள்மாற்றம் செய்தவர்களை கண்டுபிடிக்காதது ஏன் என்று உயர்நீதிமன்ற மதுரை கிளை கேள்வி எழுப்பியுள்ளதை நாம் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். மாணவிகளின் அணிகலன்களை கலற்றி சோதனை செய்யும் நீங்கள் போலியாக தேர்வு எழுதிய மாணவர்களை ஏன் கண்டுபிடிக்க முடியவில்லை என்று நீதிமன்றம் சரமாரி கேள்வி தொடுத்துள்ளது. மேலும் கூடுதல் விவர செய்தியாளர் பாலகிருஷ்ணன் வழங்க கேட்கலாம். பாலகிருஷ்ணன், இன்றைய இந்த நீட் ஆள்மாறாட்டம் தொடர்பான வழக்கின் கூடுதல் விவரங்கள் என்ன? முறைகேடு குறித்து மாணவிகளின் அனைத்து அணிகலன்களையும் கலட்டி சோதனை செய்யும் நீங்கள் போலியாக தேர்வு எழுதிய மாணவர்களை ஏன் கண்டுபிடிக்க முடியவில்லை என உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதி கேள்வி எழுப்பியுள்ளார். மேலும் சிபிசிஐடி போலீசார் இந்த வழக்கின் விசாரணையை முறையாக கையாளவில்லை, விசாரணை அதிகாரிகள் மாற்றுங்கள் என நீதிபதி அறிவுறுத்தியுள்ளார். அப்பொழுது ஆஜரான ஒன்றிய அரசின் வழக்கறிஞர் நீட் தேர்வு முறைகேடு குறித்து மீடியாக்கள் கண்ணாபின்னா என செய்திகள் வெளியிடுகின்றன, இதனை தாங்க முடியவில்லை என தெரிவித்தார். இதற்கு செய்தி ஊடகங்கள் சரியாகத்தான் செய்தியை வெளியிடுகின்றன எனவும் நீதிபதி கருத்து தெரிவித்துள்ளார். சிபிசிஐடி கேட்கும் வழக்கு ஆவணங்களை தேசிய தேர்வு முகமை 19ஆம் தேதிக்குள் வழங்க வேண்டும் எனவும் உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு பிறப்பித்துள்ளது. கடந்த 2019ஆம் ஆண்டு நடைபெற்ற நீட் மருத்துவ நுழைவுத் தேர்வில் முறைகேட்டில் ஈடுபட்டதாக வழக்கு பதிவு செய்யப்பட்ட சென்னையைச் சேர்ந்த தருண்மோகன் மீது தன் மீதான வழக்கை ரத்து செய்ய கோரி உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மனு தாக்கல் செய்திருந்தார். அதில் மருத்துவக் கல்விக்கான நீட் நுழைவுத் தேர்வில் மாணவன் ஒருவனுக்கு ஆள்மாறாட்டம் செய்து தேர்வு எழுத புரோக்கராக செயல்பட்டதாக என் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த வழக்குக்கும் எனக்கும் சம்மதமில்லை, இந்த வழக்கிலிருந்து விடுவிக்க வேண்டும் என மனு தாக்கல் செய்திருந்தார். கடந்த 2019ஆம் ஆண்டு நடைபெற்ற நீட் மருத்துவ கல்விக்கான நுழைவுத் தேர்வில் ஆள்மாறாட்டம் செய்து அரசு மருத்துவக் கல்லூரியில் மாணவர்கள் சேர்ந்துள்ளனர். தேனி அரசு மருத்துவக் கல்லூரியைச் சேர்ந்த உதித் சூர்யா என்பவரை சந்தேகத்தின் அடிப்படையில் விசாரணை செய்த போது பெரும் அதிர்ச்சியே வெளியானது. இந்த கல்கத்தா, டெல்லி, ராஜஸ்தான் உள்ளிட்ட மாவட்டங்களிலும் ஆள்மாறாட்டம் செய்து எழுதிய சம்பவம் வெளியானது. இந்த சம்பவம் மாணவர்கள் மத்தியில் ஏற்படுத்திய மிகப்பெரிய விளைவுகளை ஏற்படுத்தியது. இந்த வழக்கை தமிழ்நாடு அரசு சிபிசிஐடி விசாரணைக்கு மாற்றி உத்தரவு பிறப்பித்திருந்தது. இந்த வழக்கு இன்று நீதிபதி புகழேந்தி முன்பு விசாரணைக்கு வந்தபோது இந்த விவகாரத்தில் நீதிமன்றத்தில் நடைபெறக்கூடிய நிகழ்வுகளை செய்தி ஊடகங்கள் வெளியிட்டு கண்ணாவினா என வெளியிட்டன என்று சொன்னபோது நீதிபதி செய்தி ஊடகங்கள் சரியாகத்தான் செய்திகளை வெளியிட்டுள்ளன, அதில் என்ன தவறு உள்ளது? தமிழகத்தில் மாணவிகள் அணிந்து வரக்கூடிய அணிகலன்களையும் கூட கலட்டி ஆராய்ந்து ஆய்வு செய்யும் நீங்கள் இந்தியாவில் இல்லாத ஒரு மாணவருக்கு 3 மாநில இதை ஏன் கண்டுபிடிக்க முடியவில்லை என தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து சிபிசிஐடி வழக்கில் என்ன ஆவணங்கள் தேசிய தேர்வு முகமையிடம் கேட்டு விண்ணப்பித்தீர்கள், அதற்கான ஆவணங்கள் எங்கே என்று கேள்வி எழுப்பினார். மேலும் இந்த வழக்கை சிபிசிஐடி போலீசார் முறையாக கையாளவில்லை, இந்த வழக்கை நேர்மையாக விசாரணை செய்யக்கூடிய சிபிசிஐடி அதிகாரியை விசாரணை அதிகாரியை நியமிகள் என அறிவித்த நீதிபதி இதே வழக்கில் சிபிசிஐடி போலீசார் இந்த வழக்கில் எந்த முன்னேற்றம் உள்ளது, இறுதி அறிக்கை தாக்கல் செய்வது குறித்தும் அறிக்கையாக தாக்கல் செய்ய வேண்டும் என உத்தரவிட்டு வழக்கு விசாரணையை 23ஆம் தேதிக்கு ஒத்திவைத்துள்ளார் ராம்குமார். பாலகிருஷ்ணன், தகவலுக்கு நன்றி.